டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாகுது. நானாகவே எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி வருது. அந்த மார்கழி முடியறதுக்குள்ளே சொரியாசிஸ் கிட்டத்தட்ட ஒரு 75% க்யூர் ஆச்சு. ஜாயிண்ட் பெயினும் ஓரளவுக்கு சரியாச்சு. ஆனாலும் மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்கு என்னோடய ஹெல்த் வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. பிகாஸ் திடீர்னு பெயின் சிவியர் ஆகும். அந்த டைமில் வந்து நான் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். திடீர்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி மாறி மாறி ஹெல்த் கண்டிஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தது. பட் இப்போ என்னென்னா, இவர் இனிமேல் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா நான் ஓரளவுக்கு நடமாட ஆரம்பிச்சிட்டாலே இவரோட அப்ரோச் வந்துட்டு நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாறிடும். ஸோ ஏதாவது பண்ணி கை செலவுக்காவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அதனால் வீட்டில் இருந்தபடியே வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். எனக்கு டெய்லரிங் தெரியும், என்கிட்ட டெய்லரிங் மிஷினும் இருந்துச்சு. ஆனால் அந்த மிஷின் வந்துட்டு ஓரம் அடிக்கிறதுக்கும் ஒட்டு போடுறதுக்கும் சும்மா வீட்டு யூஸ்க்கு மட்டும் நான் வச்சுட்ருந்தேன். பட் ப்ரொஃபஷ்னலாக சுடிதார் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனாலும் வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு அப்போதைக்கு எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான். ரிஸ்க் எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறத தவிர எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஸோ வீட்டோட மெயின் கேட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எழுதி மாட்டி விடுறேன். முதல்ல பக்கத்து வீட்டு மாடியில் இருந்தவங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு பொறுமையாக கட் பண்ணேன். அந்த கத்திரிக்கோல் பிடிச்சி கட் பண்ணுறது கூட ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்தது காலில் பெடல் பண்ணுற அந்த மேனுவல் மிஷின் தான். ஸோ வேகமாக பெடல் பண்ண முடியாது, பொறுமையாக தான் தைக்க முடிஞ்சுது. ஒரு வழியாக தைச்சி முடித்ததும் துணியை வந்துட்டு குழந்தைகிட்ட தான் கொடுத்து விட்டேன். நான் போய் டெலிவரி பண்ணிவிட்டு வரேம்மா, நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கொடுத்துட்டு வந்தார் அவர். அவங்க வந்துட்டு போட்டு பார்த்துட்டு நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட இந்த ஃபீட்பேக்கை கேட்டதும் எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இனிமேல் பயம் இல்லாமல் நம்ம இந்த டெய்லரிங்கையே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அப்புறம் வீட்டை சுற்றி இருந்த லேடிஸ் எல்லாருக்கும் என்னோடய ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. லைனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்ததுனால கண்டினியூஸாக உட்காந்து தைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லைனா ஒரு சுடிதார் அந்த மாதிரி தான் தைக்க முடியும். அப்புறம் இந்த எம்மிங் எடுக்கிறது, கொக்கி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையால் தைக்கும்போது அதுவும் அந்த குட்டியோண்டு ஊசி அதை பிடிச்சிக்கிட்டு இந்த துணியை இன்னொரு கையில் பிடிச்சிக்கிட்டு தைக்கும்போது விரலெல்லாம் இழுத்துக்கும். ஸோ அதையும் தாங்கிக்கிட்டு தான் நான் வந்து தைக்கணும். பட் எப்படியோ ரெஸ்ட் எடுத்து மேனேஜ் பண்ணி அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன். மற்ற செலவையெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். குழந்தைய வந்து மார்னிங்கில் இவர் ஸ்கூலில் விட்டுருவார், ஈவினிங்கில் மட்டும் ஸ்கூல் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ ஆட்டோவுக்கு பே பண்ணுற செலவை குறைக்கலான்னு யோசித்து செகண்ட் ஹேண்டில் ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன். நானே சைக்கிளில் போயிட்டு ஈவினிங்கில் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். சைக்கிள் மிதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரிஸ்க்கும் கூட. கழுத்து வேற முழுசாக திருப்ப முடியாது. அதனால் பின்னாடி வர்ற வண்டியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே பொறுமையாக ஓட்டிகிட்டு போகணும். குழந்தையும் பின்னாடி ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வருவான். டேர்னிங் வரும்போதும் ரோடு க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு கீழே இறங்கி சேஃபாக தள்ளிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்கும். பட் இவருக்கு வந்து இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கவனமும் கிடையவே கிடையாது. அடுத்து எந்த செலவை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சாப்பாடு. நம்ம என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோங்கிறத பற்றியெல்லாம் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன் வீட்டில் இருக்கிற அந்த மனுஷனே கேட்க போகிறதில்ல. ஸோ மளிகை சாமானுக்கு ஆகிற செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாரத் ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, 1 கிலோ 29 ரூபாய்க்கு. அந்த மாதிரி அப்போது வந்துட்டு அம்மா அரிசி கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு 10 கிலோ ரைஸ் வாங்கிடுவேன். ரேஷனில் போடுற துவரம் பருப்பு, கோதுமை, சர்க்கரை இதையெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ரேஷன் அரிசியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். காய்கறி பெருசாக வாங்க முடியாது. மெயினாக வெங்காயம், தக்காளி, கீரை இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற காய்கறி இதை மட்டும் வாங்கி வச்சுப்பேன். சில சமயம் அதை வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அந்த சமயத்தில் இவரை வந்து அம்மா ஹோட்டலில் சாப்பிட சொல்லிடுவேன். நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மா ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு குழந்தைக்கும் எனக்கும் மார்னிங் டிஃபனும் மதியம் சாப்பாடும் அங்கே வாங்கிப்போம். 15 ரூபாயில் எங்கள் 2 பேரோட 2 வேளை சாப்பாடு செலவு முடிஞ்சிடும். குழந்தைக்கு பால் வாங்க காசு இருக்காது. ஆனால் இதையெல்லாம் பற்றி கூட இவர் ஆஸ் யூஷுவல் கண்டுக்கவே மாட்டார். தன்னோட தேவைக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு.
எப்போவுமே குழந்தையோட பர்த்டே டைமில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுப்பாரு. மொத்தமாகவே அவனுக்கு வந்துட்டு ஒரு 3 செட் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அதையே தான் மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு நான் வேலைக்கு போகும்போது வாங்கின ஒரு 4-5 செட்டு சுடிதார் மட்டும்தான் இருக்கும். அதோட ஒரு 2 நைட்டி ரொட்டேஷனில் இருக்கும். வெளுத்து போனாலும் நாங்கள் 2 பேரும் அந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த நைட்டி எல்லாம் பழசாயிடுச்சுன்னா பின்னாடி கழுத்துக்கிட்டலாம் வேர்த்து அந்த இடத்துல வந்து கிழிஞ்சு போயிடும். அதையெல்லாம் மொத்தமாக அப்படியே தூக்கி போடுறதுக்கு பதிலாக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு அந்த கிழிஞ்ச நைட்டியை வந்துட்டு இடுப்பு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மடித்து தச்சுட்டு அதுக்கு நாடாவும் நானே தச்சுட்டு அதை வந்து இன்னர் ஸ்கர்ட்டாக நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எனக்கு தேவையானது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த டோர் மேட்டு, ஸ்க்ரீனு இது எல்லாமே நானாகவே தச்சு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் டியூஷனுக்கும் சொல்லி வச்சுருந்தேன். 2 பிள்ளைங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருந்தபடியே எனக்கான வருமானத்தை நான் தேடிக்கிட்டேன். அப்புறம் என்னால் முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு செலவுகளை எவ்வளோ குறைக்க முடியுமோ அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். இப்போது இதையெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் யோசிப்பாங்க, ரிஸ்க் எடுத்து இவங்கக்கிட்ட நம்மளால் எதுவுமே பண்ண முடியறது இல்லைன்னு. அஃப்கோர்ஸ் இந்த நச்சுகள் கூட வாழும்போது நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது தான். பட் அதுக்காக நம்ம அப்படியே உட்காந்துடவும் முடியாது இல்லையா, நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு. அதனால் நம்மளை உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த முடியாத சுச்சுவேஷன்லேயும் எப்படியெல்லாம் நம்மளே வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கொண்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோலுக்கு உட்பட்ட மாதிரியான சில ரிஸ்க் வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி வலிக்கு பயந்து நம்ம ஓஞ்சு போயிடவும் கூடாது. இன்னும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. உண்மை என்னென்னா, சொற்ப வருமானத்தில் கூட அதுக்கேற்றபடி பட்ஜெட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே கான்ஃபிடென்ஸ். இன்னென்ன வசதிகள் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். சார்லஸ் டார்வினோட அந்த லா ஆஃப் எவல்யூஷன், நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது என்ன சொல்லுது? லிமிட்டட் ஃபுட் சப்ளை, ஃபியர்சம் ப்ரெடேட்டர்ஸ் அண்ட் டிவஸ்டேட்டிங் டிசீசஸ். அதாவது வரையறுக்கப்பட்ட உணவு விநியோகம், கிட்டத்தட்ட இதை பஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேட்டையாடும் கொடிய மிருகங்கள், அப்புறம் பேரழிவு தரும் நோய்கள். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைக்கு ஏற்றபடி மொத்தமாக தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடிகிற உயிரினங்கள் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும். இதை தான் சார்லஸ் டார்வினோட அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த தியரி டிஃபைன் பண்ணுது. நச்சுகள் கூட வாழறதும் ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். ஆனால் நம்ம மனசு வச்சா எல்லா ஆபத்துகளையும் சமாளித்து நம்மளால் உயிர்ப்போட வாழ முடியும். உயிரோடு வாழறதுக்கும் உயிர்ப்போட வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை அந்த டைமில் நான் வெளியே வந்திருந்தா கூட, அதாவது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியே வந்திருந்தா கூட என்னோடய வருமானத்தில் என்னால் கண்டிப்பாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அப்போது எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கிறது கூட தெரியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி தெரியும். ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸோட கோட்பாடுகள் நம்மளோட சொசைட்டியில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். மேனிப்புலேஷன் பற்றியெல்லாம் எந்த அவேர்னஸும் எனக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது. எந்த முடிவையுமே எடுக்க முடியாமல் நான் மொத்தமாக ஸ்டக் ஆனதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. இந்த சீரீஸோட எண்டில் முடிஞ்சால் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்றைக்குமே இவருக்கு சப்மிசிவாக இருந்தது கிடையாது. எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தேன். குழந்தைய வளர்க்குறதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நான் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்ததுனால அதோட இம்பேக்ட் என்கிட்ட நிறையவே இருந்துச்சு. நான் நிறைய ரியாக்ட் பண்ணுவேன், ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பேன். என்னோடய கோவத்தையெல்லாம் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் சில சமயம் குழந்தை மேலே காட்டிடுவேன். இந்த மாதிரி நிறைய தவறுகள் நானுமே பண்ணியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு அம்மாவாக நான் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நான் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வேதனை என்னென்னா, என்னோடய குழந்தைக்கு அவனோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக நான் மாட்டிக்கிட்டு இருந்தது தான். நான் வந்துட்டு இத்தனை வலியையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தில் கூட
ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி இவரோட பங்கை வாங்காமல் விடவே மாட்டார். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்யூஸ், இமோஷ்னல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் இதெல்லாம் நடக்கிறத தடுக்க முடியாது. இந்த அப்யூஸ் எல்லாம் போதலைன்னு சில டர்ட்டி மைண்ட் கேம்ஸ் எல்லாம் இவர் விளையாடியிருக்காரு. ஏதாவது சாக்க வச்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டை அவர் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வர வைப்பார். ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 3 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒரே டீமில் வேலை பார்த்துருக்கோம். ஸோ அவரை வந்து எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டுக்குள்ளே வர சொல்லி இன்வைட் பண்ணவே மாட்டேன். வாசலுக்கு வெளியவே நிற்க வச்சு பேசி அனுப்பி விட்டுருவேன். 2-3 தடவை இது ரிப்பீட் ஆச்சு. இந்த விஷயத்தை இதுக்கு மேலே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டை இந்த மாதிரி வீட்டுக்கு வர வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. அவன் என்ன உனக்கு தெரியாத ஆளா? உனக்கும் ஃப்ரெண்டு தானே, எதுக்கு பயப்படுற? இவனை மாதிரி ஆளையெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டா நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானம் சொல்லுவார். தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதையும் மீறி வந்தாங்கன்னா நான் பெருசாக பிரச்சனை பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீப்பான விளையாட்டை அவர் நிறுத்திட்டார். இந்த 2 சம் 3 சம்னு ஏதேதோ கன்றாவியான விஷயங்களை பற்றியெல்லாம் என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவார். குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை பேசணுன்னா பிரச்சனை பண்ணுவீங்க. என்கிட்டையும் குழந்தைகிட்டையும் அன்பாக 4 வார்த்தை பேசணுன்னாலும் உங்களுக்கு வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி கேடு கெட்ட கன்றாவியான விஷயத்தையெல்லாம் வக்கனையாக உட்காந்து பேசுகிறீங்க. அது எப்படி கூச்சமே இல்லாமல் கட்டுன பொண்டாட்டிக்கிட்டேயே இதையெல்லாம் உங்களால் பேச முடியுது? ஒரு நல்ல ஆம்பளை இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இதை பற்றியெல்லாம் கேட்கவே எனக்கு வந்து அருவருப்பாக இருக்குது. ஸோ இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி டர்ட்டி மைண்ட் கேம்ஸ் எல்லாம் இவர் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி டர்ட்டி மைண்ட் கேம்ஸை இவர் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஆரம்பத்திலேயே நான் அதை கட் பண்ணி விட்டுருவேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவர் என்ன ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் புரியலை. ஆனால் சர்வைவல்காக கூட சில தவறுகளை பண்ணவே கூடாது இல்லையா? ஏன்னா அது ஃப்யூச்சரில் நமக்கே ஆபத்தான விஷயமாக மாறி போயிடும். ஃபார்மாலிட்டி, பண்பாடு, லொட்டு லொசுக்குன்னு ஸ்டீரியோடிப்பிக்கலாக யோசித்து இந்த மனுஷனுக்கு சிங்சான் அடிக்கிற அந்த ஸோ கால்டு வீணாக போன ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே வர வச்சு உபசரித்து அனுப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஃப்யூச்சரில் என்ன காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே வாண்டடாக இந்த இன்சிடெண்ட்டை எல்லாம் வச்சு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருப்பார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் கண்ணா பின்னான்னு திரித்து பேசி என்னோடய கேரக்டரை அசிங்கப்படுத்தியிருப்பார். எந்த விஷயத்தில் டேமேஜ் ஆனாலும் மீண்டு வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் கேரக்டர் அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பனைமரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு பாலே குடித்தாலும் பார்க்குறவங்க கல் குடித்ததாக தான் பழி சுமத்துவாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் பால் தான் குடித்தேன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. வாதாடி நிரூபிக்கவும் நம்மளால் முடியாது. ஸோ சில விஷயத்தில் பண்பாடு, வெங்காயம், வெள்ளை பூண்டுன்னெல்லாம் யோசித்து நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கக்கூடாது. நம்மளோட ஒழுக்கத்துக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழலில் இந்த பண்பாடு, பாரம்பரியத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல தப்பே கிடையாது. நல்ல வேளையாக நான் இந்த நச்சுக்குட்டியோட அந்த டர்ட்டி மைண்ட் கேமில் சிக்காமல் தப்பிச்சிட்டேன்.